தஞ்சையில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது. அதுபோலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு 82 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா டெல்டா அல்லாத மற்ற மாவட்டங்கள்ல நெற்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய வகையில 132 கோடியே 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார், குறுவை, சொர்ணவாரி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உழவர் பெருமக்களின் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 56,000 விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுது. அதுபோல தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 8 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும். இந்த எழுச்சிமிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது. ஃபர்ஸ்டா இருந்தாலும் இதை பெஸ்டா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நம்ம கோவை செழியன் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா, சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பால, கொள்கை பற்றால, தொண்டாற்றுதலால உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். அவர் இன்னும் சிறப்படைய என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள், IAS அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்துகிறார் இருக்கிறார். மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நேற்று தஞ்சையில பழைய பேருந்து நிலையத்தின் அருகில நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சோம். ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்தன் அவர், காவேரி வளர்த்த தமிழின தலைவர் அவர், மாமன்னர் ராசராசனுக்கு சிலை அமைத்தவர் அவர், பெரிய கோயிலின் 1000 ஆண்டு விழாவை நடத்தியவர் அவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் இறுதியில காவேரி மருத்துவமனையில உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டின் உரிமைக்காக குரல் கொடுத்து போராடியவர். பிரதமர் VP சிங் அவர்கள் மூலம் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவர், காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர், இடைக்கால தீர்ப்பை பெற்றவர், இறுதி தீர்ப்பையும் பெற்றவர். பெருமையோடு சொல்றேன், காவேரியின் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமை தொண்டனாக நானும் டெல்டாக்கார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில 325 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2461 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 309 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4127 புதிய பணிகளுக்கு
அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 2,25,383 பேருக்கு 558 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில வழங்க இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள், உதவிகள் இந்த விழாவின் மூலமாக நடைபெறவிருக்கிறது. இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தஞ்சை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு 5000 மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதி திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம். இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி 2022 அறிவிக்கப்பட்டு 2024 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடில் பார்க்க தஞ்சாவூர்ல திறந்தாச்சு. பேராவூரணி வட்டத்தில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்காக 7 கோடி ரூபாய் 7 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளும் 98 விழுக்காடு முடிஞ்சிருக்கு. இதோட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா, நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு ஒரத்தநாடு வட்ட நடுவூர்ல 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 54 ஏக்கர் பரப்பளவில் 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு. பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் 256 ஏக்கர் பரப்பளவிலையும், பட்டுக்கோட்டை ராஜமடம் கிராமத்தில் 113 ஏக்கர் பரப்பளவிலையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு. 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்படுத்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு. திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு. பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத்தோட்டம் மீனவ கிராமங்களுக்கு 32 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தொடங்க இருக்கிறோம். பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளில் அதிகம் வாழக்கூடிய சீர்மரபினர் குடும்பங்களுக்கு அவர்களெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு சீர்மரபினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அதன் மூலம் 11,000 குடும்பங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தஞ்சை மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் போய் சேருகிற தெம்போடு தான் இவ்வளவு வேகமாக நாங்கள் இந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். 2021 நான் முதலமைச்சரான பிறகு டிசம்பர் மாதம் தஞ்சை பகுதிக்கு நான் வந்தப்போ சரஸ்வதி மகாலை பார்வையிட்டு தான் வந்தேன், ஆய்வு செஞ்சேன்.